ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரியாக்ட் ஜேஸோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரியாக்ட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படிலாம் டெவலப் பண்ணாங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் வாங்க. ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப் பண்ணது ஜோர்டன் வாக்கி அப்படின்றவர். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரியாக்ட் ஜேஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து 2013. ஆனால் 2000லேயே ரியாக்டோட ரூட் பேஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ஃபேஸ்புக் வந்து ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க ஃபார் க்ரோவிங் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்புறம் 2006 ஃபேஸ்புக் வந்து ஜார்டன் வாக்கியை ஹையர் பண்ணுறாங்க. இவர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் யூஐ டெவலப்மெண்ட்லேயும் ரொம்ப டேலண்டடாக இருக்கார். அந்த டைம் ஃபேஸ்புக்கோட யூஐ வந்து பிஹெச்பி, ஹெச்டிஎம்எல், ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மெயின்டைன் அண்ட் அப்டேட் பண்ணது டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. அப்போ தான் ஜோர்டன் வாக்கே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நீட் ஃபார் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்புறம் 2011 ஜோர்டன் வந்து ஒரு நியூ யூஐ காம்பனண்ட் லைப்ரரி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் இப்போ ரியாக்ட்னு மாறிடுச்சு. அவரோட ஓல்டு ப்ராஜெக்ட் எல்லாமே ஜேக்வரி, ப்ரோட்டோடைப், பேக்போன்.js எல்லாத்தையும் இன்ஸ்பைரேஷனாக வச்சு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவரோட எய்ம் வந்து கிரியேட் சம்திங் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஜார்டனோட இனிஷியல் ப்ரோட்டோடைப்போட நேம் வந்து ஃபேக்ஸ்.js. இது வந்து விர்ச்சுவல் டாம். இது ரியலாக டாம், லைட் வெயிட் அண்ட் மெமரி ரெப்ரசன்டா இருந்துச்சு. அந்த டைமில் தான் ஃபேஸ்புக்கோட மொபைல் ஆப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஃபேஸ்புக் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களோட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் யூஐ காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு. அதாவது வெப்பு, மொபைல், டெஸ்க்டாப் அது எல்லாத்துலேயுமே யூஐ வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ ஜோர்டனோட ஃபேக்ஸ்.js ஃபேஸ்புக்கோட லீடர்ஷிப்க்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ஃபர்தராக டெவலப் பண்ண சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கோட கம்பெனி. 2012 ஜோர்டன் வந்து ஃபேஸ்புக் இன்ஜினியர்ஸோட டீம் அப் பண்ணுறாரு. அதில் செபாஸ்டியன் மார்க்பேஜ் அண்ட் சோஃபி ஆல்பர்ட்டும் இருக்காங்க. அவங்க தான் ரியாக்ட்னு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குயிக்லி ரியாக்ட் வந்து சீக்கிரமாக அதோட சக்ஸஸை வேல்யூ பண்ணிடுச்சு. ஸோ 2013 ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் சோர்ஸ்டு ரியாக்ட்னு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த லைப்ரரி நல்லா பாப்புலர் ஆகுது. டெவலப்பர்ஸ் கிட்டேயும் எல்லாரையும் அப்ரிசியேஷனும் பண்ணுறாங்க ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்சி, ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கிறதுனாலையும். இது ரிலீஸ் ஆகுனதுல இருந்து ரியாக்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி இன் த வேர்ல்டு. அப்புறம் ரியாக்டை இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், ட்ராபாக்ஸ்னு எல்லா கம்பெனிஸும் அதாவது டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.